இந்த நாளில் உங்களோடு கூட நான் நம்முடைய உறவு யாரோடு என்கிற தலைப்பின் கீழாக நான் பேச வந்துள்ளேன். இந்த செய்தியின் தலைப்புக்கு பெயர் உங்கள் உறவு யாரோடு. இந்த நேரத்தில் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க மற்ற எல்லாரும் மறந்துடும். ஒரு எங்கள் அம்மா பிள்ளையா கூட வந்திருக்கலாம், சகோதரியா வந்திருக்கலாம், இதெல்லாம் மறந்துங்க. நான் தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரோடு கூட நான் பேசியிருக்கேன். தனித்தனியாய் உங்களோடு கூட நான் கேட்கக்கூடிய கேள்வி உங்கள் உறவு யாரோடு கூட. இதற்கு வேதத்தில் இருந்து 2 கதாபாத்திரங்களை எடுத்திருக்கிறேன். அதில் ஒன்று ஆண் கதாபாத்திரம், மற்றொன்று பெண் கதாபாத்திரம். இப்பொழுது இந்த ஆண் கதாபாத்திரத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அந்த கதாபாத்திரத்தின் பெயர் லோத்து. ரொம்ப பெருசா அவரை பத்திலாம் பேச மாட்டோம். ஆனா இன்னைக்கு நான் பெரிதாக பேச போகுது அந்த லோத்து தான். நம்ம எல்லோருக்குமே தெரியும். லோத்துடைய டக்குன்னு நம்ம மனக்கண்களுக்கு என்ன வரும்? சோதம் குமரா மனைவி பூத்துராமா இருந்தது. இந்த மாதிரி காரியங்கள் வரும். ஆமா, அதே போல்தான். ஆனால் இன்னும் சில காரியங்களை நாம பார்க்க இருக்கின்றோம். இந்த லோத் யார் என்று சொன்னால் இவர் ஆபிரகாமின் சகோதரன் மகன். இதை நீங்க நீங்க 12ஆம் அதிகாரத்திலிருந்து ஆபிரகாமுடைய வரலாறு ஆரம்பிக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் 11ஆம் அதிகாரத்திலேயே இவருடைய வாழ்க்கை பயணம் தூங்கியது. இந்த லோத்தினுடைய தாத்தா பேரு தேராகு. முதலாவது அழைப்பு தேராகுக்கு தான் வருகிறது. இந்த தேராகுக்கு 3 பிள்ளைகள். முதலாவது ஆபிரகாம், 2வது நாகோர், 3வது ஆரான். இந்த ஆரானின் மகன் தான் லோத்து. இந்த ஆரான் ஊர் என்னும் கல்தேய பட்டணத்தில் ஆபிரகாம் புறப்படுவதற்கு முன்பதாகவே மறுத்து விடுகிறார். எனவே தகப்பன் இல்லை என்றோ தன்னுடைய பெரியப்பாவின் கையை பிடித்துக் கொண்டார். சில பேர் அப்படித்தானே இருப்பாங்க. அப்பாவோ அம்மாவோ இல்லை விட்டா வீட்டுல இருக்க அத்தையோ சித்தியோ பாட்டியோ நான் பிடித்து கொண்டு நடைபயில துவங்குவோம். நம் எப்படியாக ஒரு காலத்தில் மாறிவிடும் சொன்னால் யாரின் கையை பிடித்து பழகினவோ, யாருடைய நிலையில் நாம் தஞ்சம் அடைந்தவோ அதே போல் மாறிவிடும். அதே போல் தான் அந்த லோத்து ஒரு அற்புதமான ஒரு பெரியப்பா. அந்த பெரியப்பா பிடித்துக் கொண்டார். அவருக்கு அழைப்பு வருகிறது. இவரெல்லாம் சேர்ந்து அவர்கள் அவங்க ஆரான் என்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அங்க தாத்தா தேராக மறுக்கிறார். இப்பொழுதுதான் நம் எல்லோருக்குமே பிடித்த ஒரு வசனமாகிய ஆதியாகமம் 12ஆம் வசனத்துல பார்ப்போம்ல, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போல் என்கிற இந்த வார்த்தை வரும். எல்லாருக்கும் ஆரம்ப தெரியும். இந்த வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் புறப்படுகிறார். அப்பொழுது இந்த லோத்தும் புறப்படுகிறார். இந்த லோத்து அவர் ஊர் என்னும் கல்தேய பட்டணத்திலே இருந்திருக்கலாம். காரணம், இந்த ஆபிரகாம் ஒன்றும் பரதேசி அல்ல, அவன் குடும்பம் இல்லாதவன் அல்ல. அவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் இருந்தது, தகப்பன் இருந்தான், அவருக்கு நண்பர்கள் இருந்தார்கள், உறவினர்கள் எல்லாரும் இருந்தார்கள். அது எல்லாம் புறப்பட்டு தான் ஆபிரகாம் வந்தான். ஆனால் இந்த லோத்து வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. காரணம், லோத்துக்கு அழைப்பும் வரவில்லை. ஆனால் அவன் ஆபிரகாமை பின்பற்றி வந்தான். அங்கே இருந்துக்கலாம். அங்க இருந்து புறப்பட்டான். அடுத்து சரி தாத்தா இறந்து விட்டார். இந்த ஊர் இந்த ஆரான் ரொம்ப நல்ல இடம் தான். அதனாலதான் அங்க ஆபிரகாமே ரொம்ப வருஷம் இருந்துட்டாரு. சரி அங்கே இருந்துக்கலாம்னு சொல்லி இருக்கவில்லை, அங்கும் இருக்கவில்லை. இப்பொழுது புறப்படுகிறார். சாரா எல்லாம் சேர்ந்து அவர்களோடு கூட வந்துட்டார். இப்படி ஆபிரகாமோடு கூட ஒரு ஆவிக்குரிய வாழ்வில் நடை பயின்ற ஒருவன் தான் இந்த லோத்து. இந்த லோத்து ஆபிரகாமோடு அவர்கள் கானானில் இருக்கிறார்கள். எப்பொழுது ஒரு பழமொழி உண்டு அல்லவா, நெல்லுக்கு பாய்வது புல்லுக்கு பாயும் என்பார்கள். புல்லுக்குன்னு தண்ணியெல்லாம் பாய்ச்ச மாட்டோம். ஆனா நெல்லு எந்த அளவு தண்ணீரை உறிஞ்சுகிறதோ அதே போல என்ன செய்யும், புல்லு உரியும். 2 பேரும் ஒரே மாதிரி வளருவாங்க, பச்சையா வளருவாங்க, மஞ்சள் வளரும், கலர் மாறி 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 வரும். ஆனால் ஒரு நாளில் என்ன தெரியும், இது நெல்மணி, அதில் மணி கொத்துகள், அதாவது நெல் மணி இருக்குன்னு சொல்லி. ஆனால் இதே வேகத்துல இதே நிறத்துல வளர்ந்த அந்த புல் ஒரு நாள் தன்னுடைய வேஷத்தை கலைக்கும். அது என்ன தெரியுமா, பலன் கொடுக்காது, மணி கொடுக்காது. அப்படிதான் இன்னைக்கு கூட சபையில கூட இன்னைக்கு நினைச்சிட்டு போல நான் மணின்னு சொல்லி நீங்கள் மணியா பதறா என்கிற கேள்வியோடு கூட இந்த செய்தியை நீங்க கேட்க தோங்க. சர்ச்சில் தான் இருக்கீங்க, ஆராதனைக்கு வர்றீங்க, பாடல் பாடுறீங்க, எல்லாம் பண்றீங்க. உங்களை நோக்கி அந்த வார்த்தை வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நீங்கள் புல்லா நெல்லா என்பது உங்களுடைய கருத்தில் தான் காணப்படுகிறது. ஓகே, நம்ம சரி அதை விட்டுருவோம். இங்க புல்லு போலதான் வளர்ந்து வந்தான். ஆனால் இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். காரணம், அந்த சராசரியை உருவாக்கின அந்த ஆண்டவரை இவனும் தெய்வமாக கொண்டிருந்தான். வேதம் அவனை லோத்துவை நீதிமான் என்றுதான் அழைக்கிறது. இப்பொழுது அவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான். எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்ப்போம் சொன்னால், ஆதியாகமம் 13:5 ஆபிரகாமிலே வந்த அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏது இல்லாமல் போயிட்டு ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில்
இந்த இதுல பாக்குறோம் ஆபிரகாமை போலவே லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டாராம். இதுல எந்தவித பட்சபாதம் கிடையாது. ஒன்றை மாத்திரம் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொண்டால், அவர் வழிகள் நடந்தா, நீங்க தலைவன் என்றோ தொண்டன் என்றோ எந்த வித்தியாசமும் கிடையாது. எல்லோரையும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இங்க யாரதான் பாக்குறோம், அருமையான தேவனுடைய உன்னத அழைப்பை பெற்ற ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல் அவருடைய நிழலில் வந்து அவர் ஆராய்ச்சி அப்படியே பார்த்துப்பாரு. ஆபிரகாம் ஜெபம் பண்றதை பார்த்துப்பாரு. ஒருவேளை இன்னைக்கு பைபிள் இருந்தா ஆபிரகாம் பைபிள் படிக்கிறத பார்த்துப்பாரு. அவர் உபவாசம் பண்றதை பார்த்துப்பாரு. இதே போல் வந்து அப்படின்னா இந்த லோத்துவும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். இப்ப என்ன பிரச்சனைனா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இனிமே வாழ்க்கையை நடத்த முடியாது. காரணம், ஒருவரை ஆசீர்வதித்தா இப்படித்தான் ஆசீர்வதிப்பாங்கிறதுக்கு ஒரு அடையாளம் தான் ஆதியாகமத்தில் ஆண்டவர் எழுதி வச்சுட்டார். என்னன்னா, பூமி தாங்கலையாங்க, பூமி கொள்ளலையா. அப்படின்னா பூகம்பமா? பூகம்பம் வந்து ஆண்டவம் வேற போனாங்க இல்லங்க, ஆண்டவரின் ஆசீர்வாதம். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா பூகம்பம் போல ஆசீர்வதிப்பாரு. அவங்களால பூமி கொள்ளலையா தாங்கலையா. அப்படின்னா எல்லாத்துலயும் பற்றாக்குறை. அங்க பார்த்தா தண்ணீர் பற்றாக்குறை வருது, என்னன்னா அது தீவனம் எல்லாம் பற்றாக்குறை. சோ அவங்களால சேர்ந்து பயணிக்கவே முடியல. இதனால யாருக்குன்னா, தலைவர் 2 பேரும் அவங்க நல்லா இருக்காங்க. அந்த பக்கம் ஆபிரகாம் நல்லா இருக்காரு குடும்பமா, லோத்து நல்லா இருக்காரு. ஆனா வாக்குவாதம் யாருக்கு வருதுன்னா, அவருடைய மந்தை மேய்ப்பருக்கு வருகிறது. ஒன்றை மாத்திரம் தெரிஞ்சுங்க, சம்டைம்ஸ் நம்ம கூட சொல்லல, எங்க பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டரோட பேச மாட்டாரு, எங்க பாஸ்டர் அவங்க கூட பேச மாட்டாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, அவங்க நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க, நல்லா தான் பேசணும். நமக்கு விரோதி, ஒரே விரோதி யாரு? பிசாசு மட்டும்தான். இந்த டினாமினேஷன், இந்த சபையை சார்ந்தவங்க, அந்த சபையை இயேசுவின் நாம பிதா குமாரன் பரிசுத்த ஆவினால யாரெல்லாம் ஊழியம் பண்றாங்களோ அவர்கள் எல்லாருமே நமக்கு உறவினர்கள் தான். அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க. அந்த விசுவாசிகளை அடிச்சுடுவோம். பாத்தீங்களா, ஒரே சீட்ல 2 சபையை சேர்ந்து விசுவாசிப்பாங்க, ஆனா பேச மாட்டோம் பாத்தீங்களா. ஆனா புறஜாதிக்க போய் நல்லா சிரிச்சு பேசுவோம், ஆனால் இன்னொரு விசுவாசிட்ட நம்ம பேச மாட்டோம். இங்கே அதாங்க நடந்துச்சு. இங்க மந்தை மேய்ப்பவர்களுக்குள்ள வாக்குவாதம் நடக்குது. அரசியல் தலைவர் நிறைய பேர் நல்லா இருப்பாங்க, அவங்க நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. ஆனால் இந்த தொண்டர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தர் அடிச்சு கொள்வாங்க. அதே போல ஒரு பெரிய ஹீரோ வந்து அவன் தன்னுடைய படத்தை வெளியிட்டானா, அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி வாழ்த்து தெரிவிச்சுப்பாங்க, 2 பெரிய பெரிய ஹீரோஸும். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ரசிகன் சொல்றவன் அவன் அடிச்சுப்பான். அங்க பாலாபிஷேகம் நடந்துட்டு இருக்கும், இங்க சாணி அபிஷேகம் நடக்கும். பாத்தீங்களா, மாத்தி மாத்தி சாணி அடிச்சுக்குவாங்க. இவங்க தன்னை டேமேஜ் பண்ணிப்பாங்க. அதே நிலைமை தான் இங்க. உடனே என்ன செஞ்சார் ஆபிரகாம், இது சரியா வராது. என்றைக்குமே ஒரு மாதிரி புகைச்சல் வருதுன்னா நம்ம கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு காணணும். சில பேர் சொல்லுவாங்க அடிச்சு புடிச்சு இருக்கணுங்க. சில பேர் இந்த மாமியார் மாமனார் அவங்க சண்டையில கூட சொல்லுவாங்க, நம்ம கவுன்சிலிங் வந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது, மாமியார் மருமகத்தோடு ஒத்துதான் போகணும், அவங்க இருந்தான் போடுவாங்க. ஆனா நம்ம சில நேரத்தில் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த மருமகள்கிட்ட மாமியார் வாழ முடியாத சூழ்நிலை இருந்தா தனியா தான் போகணும். ஒருவேளை இந்த மாமியார்கிட்ட மருமகள் வாழ முடியாது தனியா தான் இருக்கணும். எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் நாம் சமாதானம் பண்ணிக்கலாம் காணப்படணும். ஆபிரகாம் சமாதானம் பண்ணக்கூடியவரை காணப்பட்டார். எனவே அவர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் லோத்துவை அழைக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 13:9. போதும். உடனே அவர் கூப்பிட்டாரு. அவர் ஆக்சுவலா ஒரு மகன். அவர் கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, தம்பிங்க வா, நம்ம ரொம்ப பிரச்சனை நடக்குது, ஒன்றும் செய்ய முடியாது, நீ வந்து உங்க அப்பா இல்லை தாத்தா இறந்தாரு, என்னை நம்பி வந்த, அதனால நீ இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க, அதனால நீ போய் நான் அந்த பக்கம் இருந்துக்கப்பா, எப்பயாவது வந்து போ, நானும் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லவில்லை. இதுதான் முதிர்ச்சியின் உச்சகட்டம். அநேக நேரங்கள நம்மளை விட வயசுல கம்மியானவங்க நம்ம கீழே வேலை பார்க்குற ஏதாச்சும் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் முதிர்ச்சி எது தெரியுமா, அதை ஏற்றுக்கொள்ளுதான். இங்க முதிர்ந்த வயதுல முதிர்ச்சியை மாத்திரம் சொல்லல, ஆவிக்குரிய முதிர்ச்சி உடைய ஆபிரகாம் என்ன சொல்றாங்க, அவனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அது என்ன சொல்றாரு, நீ என்ன செய்ய, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் சொல்லி ஒரு முதிர்ச்சியான ஒரு தெரிந்தெடுப்பை அவன் முன்பாக வைக்கிறான். இப்பதான் அந்த செய்தி தலைவரதுல உங்கள் தெரிந்தெடுப்பு, நீங்கள் யாரோடு கூட இருந்துன்னு சொல்லி இங்கதான் அவன் தெரிந்தெடுக்கிறான். என்ன தெரிந்தெடுத்தான் தெரியுமா, 10வது வசனம் வாசிங்க.
இந்த இடத்துல லோத்துக்கிட்ட ஒரு ஆப்ஷன் சொன்ன உடனே அவன் என்ன சொல்லல, இல்லப்பா நான் உங்களை நம்பி வந்தேன், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்ற இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. உடனே தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த உடனே அதை அப்படியே பச்சை பிடித்து கொண்டான். உடனே டக்குன்னு அப்படியே கண்ணை ஏறெடுத்து பார்க்கலாம். இப்படி கூட பார்க்கல, பார்வைகள் நிறைய இருக்குல்லங்க. ஒருத்த பார்த்து நான் கீழே பார்ப்பாங்க, இந்த பொண்ணு பார்க்க வரும்போதெல்லாம் கீழே பார்ப்பாங்க. இதெல்லாம் முந்தி நான் சொல்றேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிதான். அப்படிமா பொண்ணு கொஞ்சம் நிமுறை சொல்லுங்கம்மா, நிமுறை சொன்னா அப்படியே நிமுறும். சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் முழுசாவே மாப்பிள்ளை மூஞ்சி. இப்ப எல்லாம் இல்ல, அது ஸ்ட்ரெயிட்டா நேரா வருது. இல்லைன்னா வரதுக்கு முன்னாடியே போன் பண்ணி எல்லாம் பண்ணி யூடியூப்ல எல்லாம் பார்த்தா நம்ம சகிக்க முடியாது. அந்த பொண்ணு இப்படி எட்டி பார்த்துட்டே இருக்கு. நீ பாக்குறீங்களா, ஜன்னல்ல பார்த்து வந்தோட ரொம்ப கேஷுவலா சிரிக்கிறாங்க. அப்படி இருக்கு பார்வை. அதாவது இந்த பெண்களை போல, முந்திருக்க பெண்கள் போல நிலத்தை பார்ப்பது. சில பேர் சொன்ன நேரம் பார்க்க மாட்டாங்க, இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க, அப்படியே மேல நோட்டு பழைய பார்த்துட்டே இருப்பாங்க. சில பேர் நேரடியா பார்ப்பாங்க. அப்படிலாம் இல்ல, இவன் கண்களை 7 எடுத்து பார்த்தான். அப்படின்னா 7 எடுத்து எங்க பார்ப்பாங்க? இப்ப வந்து மேல பார்க்கணும், 7 பார்ப்பாங்க. அவன் 7 எடுத்து பார்த்தான், தூரத்துல பார்த்தான், சுத்தி முத்தி பார்த்துப்பான். எது தனக்கு நல்லா இருக்கும், நான் வாழ்வதற்கு, என் குடும்பம் வாழ்வதற்கு, என் சந்ததி வாழ்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இன்றைக்கு வந்து ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பெரியப்பா கொடுத்திருக்கார். நான் இதை தவற விடக்கூடாது, நான் ஒரு அழகான ஒரு அருமையான இடத்தை பிடித்துக் கொள்வேன்னு சொல்லி அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அவன் ரொம்ப அழகான ஒரு இடத்தை பார்த்தான். அது எப்படி இருந்துச்சா, நீர்வளம் பொருந்தினதா இருந்துச்சான். யோர்தான் நதி ஓரமாக அது காணப்படுச்சான். நமக்கே தெரியலங்க, எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்க செழிப்பு இருக்கும். அப்படிதானே, தண்ணி இருந்தா அங்க செழிப்பு இருக்கும். நம்ம ஒரு வீடு பார்க்கணும்னா நான் தண்ணி நல்லா இருக்காங்கதான் கேட்போம், நல்ல தண்ணி வருதான்னு கேட்போம், உப்பு தண்ணி இருக்கா அட்லீஸ்ட் மத்த யூஸ் பண்றதுக்கு இப்படி கிடக்கும். அதே போலதான் அவனுடைய பார்வையில் அது சரியாக தான் இருந்துச்சு. அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் கண்டான். கர்த்தர் சோதோமின் குமாரன் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகட்டும், அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஏதேன் தோட்டத்தை போலவும் இருந்தது. நம்ம கூட எங்கேயாவது போறோம்னா ரொம்ப நிறைய பூக்கள் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த செகண்ட் நம்ம மைண்ட்ல எது வரும்னா ஏதேன் தோட்டம் தான். எனது ஆண்டவர் உருவாக்கி தோட்டம். அது போல ஒரு தோட்டம்லாம் உருவாக்க முடியாது. நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம்ல, பாபிலோன் தொங்கு தோட்டம்னு. ஏதேனுக்கு முன்பாக ஏன்னு சொன்னார், இது சர்வ வல்லவரின் கரத்தின் கிரியை, வார்த்தையால் உண்டாக்கப்பட்டது. இது ஆண்டவர் உருவாக்கிய, மனுஷன் உருவாக்கியது. நிறைய பாக்குறோம்ல, இந்த வீட்டு தோட்டத்தை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வரும். அந்த ஏதேனுக்கு முன்பாக என் ஆண்டவர் உருவாக்கிய அந்த தோட்டத்துக்கு முன்பாக இது ஒன்றுமில்லை என்று சொல்லி இங்கே லோத்து தெரிந்தெடுத்தது அப்பேற்பட்ட ஒரு இடத்தை தான் அவன் தெரிந்தெடுத்தான். இங்கேதான் உருவாகுது. என்ன உருவாகுது? கண்களின் இச்சை உருவாகிறது. அவன் அழிவதற்கு, அவன் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போவதற்கான ஒரு ஆணி வேறும் அச்சாணியும் அங்கேதான் போட்டான். எப்படி போட்டான்? கண்களின் இச்சை பார்த்தான். நீர்வளம் பொருந்தது, செழிப்பு, எங்கும் பதர் இல்ல, எங்கும் பாலைவனம் அல்ல, எங்கும் மலர் கொண்டும் அல்ல, பூத்து குலுங்கும் ஒரு இடம், நல்ல வளமையும் கொழுமையும் செழுமையும் இருக்கக்கூடிய இந்த இடம் தான் எனக்கான இடம் என்று சொல்லி அவன் தெரிந்து கொண்டான். இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க அநேக பெண்கள் உட்கார்ந்துருக்கீங்க. ஒருவேளை வாலிப பிள்ளைங்க இருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை திருமணம் ஆகி இருந்தாலும் கூட இன்னைக்கு நீங்க எதங்க பாக்குறீங்க? உங்க கண்களுக்கு எது கவர்ச்சியா இருக்கு, எது பிரியமா இருக்கு, எது நலமா இருக்கிறது? உங்களுக்கு நலமா இருக்கும், அவனுக்கு நலமாதான் இருந்துச்சான். ஆனா பின்னாடி 2-3 வசனம் கழிச்சு பார்க்கும்போதுதான் அவனுக்கு பெரிய ஒரு அழிவிலே கொண்டு போய் விட்டது. அவன் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போனது, தடமில்லாமல் மாறி போனதற்கு எது காரணம்னா, அன்றைக்கு அவன் தெரிந்தெடுத்த அந்த உறவு. எந்த உறவு? கையை பிடிச்சு கொண்டு வந்த அந்த ஆபிரகாம் கையை விட்டுட்டு இப்ப தானாக புறப்பட்டு விட்டான் ஒரு வளமையை நோக்கி. இது சாதாரண பார்க்கும்போது அப்படிலாம் ஒரு கேள்வி வரும், அவன் என்ன தப்பு பண்ணான்? ஒரு தப்பு பண்ணலையே. ஒருத்த வாழ போன நல்ல இடத்தான் தெரிந்து கொள்வான், தரிசு நிலத்தையா தெரிந்து கொள்வான் என்று சொல்லி. ஆனால் அது தவறல. ஆனால் அதற்கு முன்பாக அவர் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவனும் கேட்டிருக்க வேண்டும். நான் எங்க போறேன், ஒரு நாள் டைம் கொடுங்க பெரியப்பா, ஒரு வாரம் டைம் கொடுங்க பெரியப்பா, அல்லது இதெல்லாம் விட்டுருங்க, நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. ஏன்னா சில நேரம் ஊழியக்காரங்க உங்களுக்கு சொல்வது கடினமா இருக்கும், ஆனால் உங்கள் தலைக்கு அதுதான் மணிமகுடமா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க, இந்த பையனை விட்டுருவாங்க, இந்த பொண்ணை விட்டுருவாங்க, இந்த இடத்துல வீடு கட்டாதுங்க சொல்லுவாங்க, நீங்க அந்த வேலைக்கு போகாது சொல்லுவாங்க. நம்ம கேட்க மாட்டோம், நம்ம இருதயத்தை கடினப்படுத்துவோம். இந்த பாஸ்டுக்கு பொறாம, பாஸ்டு மேலே பழையப்படும், பாஸ்டுக்கு ரொம்ப பொறாம, எங்க பிள்ளைங்க முன்னேறதை பிடிக்கல, நான் வீடு கட்டுறதை பிடிக்கல. அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த உலகத்துல ஒண்ணு சொல்லவா, ஆண்டவருக்கு அடுத்து நீங்க யாரையாவது நம்புனா உங்களுடைய போதகரை நம்புங்க. அதுக்காக ஆண்டவர் கிடையாது. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி வைத்த ஏற்பாடு, அது ஏற்பாடுங்க.
இந்த பூலோகத்துல கூச்சம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் இங்க வரக்கூடிய ஒரு இடம் தான் அது உங்க சபை தாங்க. இதுதான் உங்க அப்பா வீடு. உங்க அப்பா வீட்டுக்கு எப்படி இங்க போறீங்களோ அது போல ஒவ்வொரு முறையும் நீங்க ஆலயத்துக்கு வரணும். இப்படிப்பட்ட இந்த ஆவிக்குரிய தகப்பனிடம் அவன் கேட்டுக்கலாம், எதையுமே கேட்கவில்லை. அவன் உடனடியாக முடிவு செய்தான். அவன் கண்களை பார்த்தான், இச்சித்தான், இதுதான் எனக்கானதுன்னு சொல்லி அவன் முடிவு செய்து விட்டான். பின்னாடி பார்ப்போம் அவன் என்ன நடந்து சொல்லி. உடனே ஆபிரகாமை கூப்பிட்டு, என்னப்பா இப்படி பண்ணிட்டேன் அப்படிலாம் கேட்கவே இல்லை. 11ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இந்த இடத்துல பாருங்க, ஒரு அழகான ஒரு வார்த்தையோட கூட அந்த வசனம் முடிஞ்சிருக்கு. என்னன்னா, ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்ப முதல்ல இருந்தே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது. அவன் உறவு இப்பொழுது உலகத்தோடு. இவ்வளவு நாள் ஒரு ஆவிக்குரிய உறவோடு இருந்த அவன் அவன் இப்ப எங்க போறான்? இந்த உலகத்தை பார்த்தோன்னே, தனக்கு கண்ணுக்கு இன்பமானதை பார்த்தோன்னே, ஒரு வளமையை பார்த்தோன்னே, ஒரு செழிப்பை பார்த்தோன்னே அவன் எங்க போறான்? அதை விட்டு ஆபிரகாமை விட்டு அவன் பிரிஞ்சு போனான். இவன் பிரிஞ்சு போயிட்டான். அவன் போன உடனே எல்லாம் அவன் நல்லா இல்லாம போறாங்க. நிறைய நேரத்துல சில சர்ச்சை விட்டு போவாங்க, பார்த்துட்டே இருப்போம். நாளைக்கு உள்ள ஹார்ட் அட்டாக் வருமோ, நாளைக்கு உள்ள இதாகுமோ, அதெல்லாம் ஆகாதுங்க. அதாவது வேலை ஒருவேளை டிரான்ஸ்பர் ஆகி போலாம், திருமணம் ஆகி போலாம். ஆனா சபையாரோட, குறிப்பா போதகரோட நீங்க முட்டிட்டு வெளியே போனீங்கன்னா அது நல்லா இருக்க முடியாது. அது ஆசீர்வாதம் இருக்க முடியாது. உடனே நம்ம மற்ற விசுவாசம் நினைப்பாங்க, அவங்க போனாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதான் நான் போறது நடக்கும் நான் சொல்ல வரல, தயவுசெய்து எப்படிலாம் சொல்லிடாதீங்க. இவன் போன உடனே ஒன்றும் பெரிதா நடக்கவில்லை, ஆனால் பின்பாக நடந்தது. ஆனா இப்ப இந்த வழி யாருக்கு அதிகமா இருந்துச்சுன்னா ஆபிரகாம் தான் இருந்திருக்கும். வசனம் எல்லாம் போலங்க. நான் அநேக நேரங்கள்ல நம்ம இதெல்லாம் எழுதுனா பூமியே கொள்ளாது ஒவ்வொரு காரணமும். ஆனா நம்ம இந்த இடத்துல அந்த உணர்வை புரிஞ்சுக்கணும். அப்படிதானங்க, ஒரு தகவல் இல்லாத பிள்ளை கூட்டிட்டு வந்து அவனை வளர்த்து அவனை நல்ல இன்னைக்கு இவனுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் வந்தோடனே இப்ப பிரிஞ்சுப்பாரு. இவர் தான் சொல்றாரு, இருந்தாலும் வலிக்குள்ள நம்ம பிள்ளைகளை நம்ம தான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணி கொடுப்போம், ஆனா அழுவோம். எனக்கு பிரிவுல பக்கத்து வீட்டுல கூட பிள்ளை இருக்கும், ஆனா நேற்று மாதிரி இன்னைக்கு இருக்க முடியும். ஏன்னா நம்ம மகள் மாத்திரமல்ல, இன்னொருவன் மனைவி. கொஞ்ச நேரம் ஆனே நான் அங்க போய் காஃபி கொடுக்க போறேன் பாட்டு போடும், அப்படிதானே? தூங்க வரைக்கும் பேசுவோம், தூங்க போங்க, சரிப்பா லைட் ஆஃப் பண்ணிக்கங்க, கதவுக்கு அப்பா போட்டுக்கம்மா, நான் என் வீட்டுக்கு போறேன், புரியுதா உனக்கு? அது வரைக்கும் நம்ம வீடு, இப்ப என் வீடு. இது இயல்புங்க. அந்த இயல்பான ஒரு வழிதான் இந்த ஆபிரகாமுக்கு. இவளோடு வந்த அவன் பிரிந்து போகிறான் என்று சொல்லி இந்த நேரத்துல அவன் என்ன நினைச்சிருப்பான்னா, இவருக்கென்று வேலைக்காரர்கள் இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க, எல்லா ஆசைகளும் இருந்தது. ஆனால் ரத்த சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒருவன் யாருன்னா லோத் தான். நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு முறை ஆண்டவர் பேசாது, இப்ப அவருக்கு குழந்தை கூட இல்லை, ஈசாக்கு கூட பிறக்கல. அப்படி இவ்வளவு வலிச்சிருக்கல. ஒருவேளை உள்ளுக்குள்ள எல்லாம் வளர என்ன அவரை நினைச்சுப்பானா, இவன் தான் நமக்குள்ள, நமக்கு ஒருவேளை அந்த வாக்குத்தத்தை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் ஒருவேளை பிள்ளையை போல வளர்த்திருப்பாரு, இவன் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பான் அப்படின்லாம் நினைச்சிருப்பாரு. ஆனால் இன்றைக்கு அவன் பிரிந்து போயிட்டான். அப்ப மனசுக்குள்ள ஒண்ணு சொல்லியிருப்பாரு, ஒருவேளை வாயை திறந்து கூட சொன்னார் தெரியல, இந்த உறவுகள்லாம் போவது இயல்புதான். ஆனால் நீர் என்ன செய்ய, என்னை விட்டு பிரியாதிரும், நீர் என்னை விட்டு பிரியாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல் உண்டு, என் கூடவே இதுவும் ஓ இயேசுவே பாடல் நம்ம பாடுவோமா?
பாடின பாட்டு உண்மையா பொய்யா? அப்படியே சில அம்மா இருப்பாங்க, இல்லாம இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, இல்லாம இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் இந்த 50 தாண்டி இருக்கீங்க, கவலையே படாதீங்க. நமக்கு ஒரு உண்டு, அவர் தாயுமானவர். தந்தை மாத்திரமல்ல, அவர் தாயுமானவர். இந்த ஆறுதல் தான் ஆபிரகாம் இருந்திருக்கு சொல்லி நான் நம்புகிறேன். இப்பொழுது லோத்து பிரிந்து போய்விட்டார். அடுத்ததாக அவர் ரொம்ப அழகா போய் சோதமுக்கு முன்பதாக கூடாரம் போட்டார். அது மாத்திரம் இல்ல, அந்த வசனம் சொல்லுகிறது 12. குடியிருந்தான். லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமியில் உள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். அவன் எங்க வாசம் பண்ணானா? இல்லங்க, பட்டணங்களில் வாசம் பண்ணினான். அவன் பட்டிக்காட்டுல தெரிஞ்சிருக்கலங்க, பட்டிக்காட்டில் வாழவில்லைங்க, அவன் கிராமத்தான் நான் இருக்க விரும்பவில்லைங்க. இவ்வளவு நாள் அப்படிதான் இருந்தான், ஆட்டுக்குள்ளேயோ மாட்டுக்குள்ளேயோ கிடந்த அவன் இப்பொழுது பிரிந்து போய்விட்டான். அவன் நினைச்சான் அவன் சூப்பரான ஒரு இடத்த செலக்ட் பண்ணிக்குவோம். அது என்ன தெரியுமா? பட்டணம். இந்த உலகத்துல உள்ள சொல்லுவாங்கல்ல, கெட்டும் பட்டணம் போய் சேருங்க. நீங்க நினைச்சுக்கிறீங்களா பட்டண வாழ்க்கை ரொம்ப பார்ப்பதற்கு பகட்டா இருக்கும், ஆனால் அவ்வளவு நல்லா இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையில வாழ முடியாது. காலையிலிருந்து ராத்திரி ஓடிட்டே இருக்கணும். நீங்க நின்னீங்கன்னா ஒருத்தன் ஏறி மிதித்து விடுவான். இப்படிதான் ஓடிட்டே இருக்கணும். 20,000 ஒருவர் பத்துச்சு, இப்ப 20,000 பத்தல, 40 வேணும், 40 பத்தல, 60, 1,00,000 இன்னைக்கு தாண்டி போய்கொண்டே இருக்கிறது. ஏன்னா அப்படிதான். ஆனா இவன் நினைச்சுக்கிட்டான் இந்த பட்டணத்து வாழ்க்கை தனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொல்லி. ஏன்னா இன்னைக்கு நம்ம கூட நிறைய நேரங்களை நம்ம எதை நோக்கி போறோம்னா, பகட்டை நோக்கி போறோம், ஆடம்பரத்தை நோக்கி போறோம், இன்றைக்குள்ள வசதி வாய்ப்புகளை நோக்கி போறோம். ஒரு அம்மா வந்து ஒரு சர்ச்சை விட்டுட்டு அவங்க வந்து இன்னொரு சர்ச்சைக்கு போனாங்க. நான் அவங்க பார்த்து கேட்டேன். அவங்க கேட்க சொன்னாங்க, இல்ல அந்த சபை ஒரு கிராம சபை மாதிரி இருந்துச்சு, அங்க ஒன்றும் நம்ம ரொம்ப வளர்றதுக்கான வாய்ப்பா இல்லை, அதனாலதான் நான் சிட்டி சர்ச்சுக்கு போயிட்டேனாங்க. ஆனா தெரியுமாங்க, அந்த சிட்டி சர்ச்சுக்கு போனது 1 வருஷத்துல அவங்க புருஷன் சர்ச்சுக்கே போறது இல்லை, 2ஆம் வருஷம் மகன் போல, 3ஆம் வருஷம் மகன் போல. கேட்டாங்கன்னா ஒருத்தர் டியூஷனுக்கு போறா, ஒருத்தர் மியூசிக் கிளாஸ் போறா, கடைசி அந்த குடும்பம் ஒரு 5 வருஷத்துல ஒன்றும் இல்லாமல் போனது. ஒருவேளை தேவ சித்தத்தின்படி பட்டணத்துக்கு போயிருப்பீங்கன்னா நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்கள் இருதயம் எதை விரும்புன்னு சொல்லி, உங்க மாம்சம் எதை சரின்னு சொல்லி, உங்க கண்கள் எதை இச்சிக்கிறோ அதை நோக்கி போவீங்கன்னா அழிவு வரும் என்பதற்கு உதாரணமாக காணப்படுதான். அவன் பட்டணம் நோக்கி பயணித்தான். சோதம் என்பது அது மிகப்பெரிய பட்டணம், எல்லாம் ஒண்ணுதான். அது முன்பதாக அவன் கூடாரம் போட்டிருந்தான். இப்ப என்ன நடந்துச்சு பார்ப்போம். அங்க போனனால அவன் தவறான ஒரு சம்பந்தத்தை கலக்க நேர்ந்தான். காரணம், ஆபிரகாமை விட்டு போய் நீண்ட ஆண்டுகள் இருக்காங்க. ஒருவேளை அங்க போகும்போது இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தா தெரியாது, இப்பொழுது வாலிபர்களாகி விட்டாங்க. இப்பொழுது அவர்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு பெரிதான பொறுப்பு தகப்பனாகிய லோத்துக்கு இருக்கு. இப்பொழுதாவது திரும்பி ஆபிரகாம் வந்துக்கலாம். இங்க வந்து என்ன செய்யலாம், அடுத்தது வயந்த 2 பையங்களை வந்து இந்த மருமக்களா எடுத்துக்கலாம். ஆனா ஒன்னே பாருங்க, நீங்க ஒண்ணுக்குள்ள தவறா முடிவெடுச்சீங்கன்னா நீங்கள் நினைத்தாலும் வெளியே வர முடியாது. இப்படித்தானே சில பேரு, நான் சும்மாதாங்க நான் சாட் பண்ணேன், சும்மாதாங்க பேசி பார்த்தேன், ஆனா இப்படி மாட்டுவேன்னு தெரியாது, இந்த மாதிரி ஒரு சிக்கலை நான் மாட்டுவேன்னு தெரியாது, நாங்கள் ஃப்ரெண்டை போலதான் பழகும், இந்த பக்கத்து வீட்டுக்காரமா எனக்கு நல்லது செய்யறது போலதான் இருந்துச்சு, கடைசி என்னை கொண்டே கடல்ல மாட்டி விட்டுச்சு. அதை நம்ம ஹஸ்பண்ட் சொல்றாங்களே, அந்த சீட்ல போடுங்க, இந்த ஃபண்டில் போடுங்க, அது இதுன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டாங்கம்மான்னு சொன்னாங்க. இது இப்படிதான். முதல்ல நமக்கு ரொம்ப நன்மை போல தெரியும், ஆனால் பெரிதான ஒரு பாதகத்தை கொண்டு வரும். இங்க அப்படிதான், இவன் போயிட்டான், இப்ப வர முடியல. ஏன்னா இவன் கூப்பிட்டா கூட அவன் மனைவியோ பிள்ளைகளோ வர முடியாத சூழ்நிலை அங்க உருவாகி விட்டது. இதற்கு ஏதாவது உதாரணமா சொல்றேன்னா, இன்றைக்கு அநேகர் வந்து வெளிநாடுக்கு போறாங்கல்ல, வெளிநாடு பண்ணிட்டீங்க. நாங்க நிறைய ஃபாரினர்ஸோட தான் பழக்கம். நாங்க அமெரிக்காவுக்கு போவோம், வருவோம், நிறைய வெளிநாடு தொடர்பு. அப்போ வந்து இங்க நிறைய தமிழ் படிக்க போவாங்க. கேட்கும் போது சொன்னாங்க, அக்கா நான் படிக்க தாங்க போறேன், படிச்சுட்டு இங்க வந்துருவேக்கா, இந்தியாவில வந்து சேவை செய்வாங்க. என்னமோ இவங்க வந்து இங்க சேவை செய்யாட்டி இந்தியாவை வந்து யாரோ வித்துட்டு போற மாதிரி பெருசா சொல்லுவாங்க. ஆனா படிச்சு முடிச்சோடனே
அவங்க மைண்டே ஏன்னா அந்த கல்ச்சர் வந்து அவங்க அடாப்ட் பண்ணாங்க. முதல்ல பீஸா பிடிக்காது, முதல்ல பர்கர் பிடிக்காது, என்னடா பண்ரொட்டி வருமா, இப்ப பார்த்தா பீஸா அப்படின்னாங்க, பீஸா ஹாட்டுக்கு போயிருக்காங்க. இப்படிதான் ஃபர்ஸ்ட் புளிக்குங்க, அப்புறம் இனிக்குங்க. பாவமும் நம்முடைய விருப்பமும் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். அந்த தம்பி பார்க்குவாங்க, கடைசி என்ன சொல்லுவாங்க, இல்ல இனிமே இங்க வந்து நல்ல வேலை கிடைக்காது, எனவே ஏன் லைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும். அதே போல பெண்கள் சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணோம் நாங்க நிறைய இந்த நியூலி மேரிட் வீட்டுலாம் போவோம். என்னப்பா இங்கே இருக்க பாருங்க, இந்தியாவுக்குள்ள வர மாதிரி இல்லைன்னா, இல்லப்பா இப்பதான் பிள்ளைங்க பிறந்துட்டாங்க, கொஞ்சம் பெருசானே எஜுகேஷனுக்கு வந்து என்ன செய்வோம், இந்தியாவுக்கு தான் வருவாங்க. இவங்க இந்தியாவுக்கு வரல, கண்டிப்பா அவங்க ப்ரீ ஸ்கூல்ல விடணும். நம்ம ஊர் மாதிரிலாம் 5 வயசு 6 வயசுல அதுக்கு முன்னாடியே கொண்டு விடுவாங்க, அந்த க்ரஷ் மாதிரி அங்க விடுவாங்க. அங்க போனே அவங்க அந்த வெள்ளக்கார பிள்ளைங்களோட தான் பழகுவாங்க. அவன் வீட்டுல வந்து அவங்க அப்பா அம்மாட்ட வேற மாதிரி தான் பழகுவான். ஒரு குட்டி பையன் 3 வயசு பையன் என்ன செஞ்சான், அவன் வந்து ஒரு வாரம் வந்து ஸ்கூலுக்கு போனான். போயிட்டு வந்து அடுத்து வந்து என்ன சொன்னா, அவங்க அம்மாட்ட எனக்கு தனியா பெட்டு போட்டு கொடுங்க, எனக்கு தனி ரூம்ல கொடுக்குறாங்க. அவங்க இந்தியன்ஸ், இந்தியன் நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் வரை நம்ம கூட தான் பிள்ளைய படுத்துருக்காங்க. அப்படிதானே, பொம்பளை பிள்ளை நம்ம கூட படுத்துக்கோம், பையனா இருந்தா பக்கத்துல கீழே படுத்துருக்கோம், இல்லை வெளியில படுத்து, அவ்வளோ நம்ம தனியெல்லாம் பெட்ரூம்லாம் கொடுக்க மாட்டோம் இவ்வளோ வசதிகள் இருந்தாலும். ஆனா வந்து இந்த பையன் குட்டி பையன் வந்து கேட்டானா, நீங்க வந்து எது எனக்கு பெட்டு போட்டு கொடுக்குமானா, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க என் மம்மி டாடி கூட பார்த்தா ஷேம் அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அம்மாவோட படுத்தா வைக்கணும், ஏன்னா தெரியும் எங்களுக்கு தெரியும் பிறந்ததுல இருந்து அந்த பிள்ளைங்க இப்ப அமெரிக்கன் அந்த பிள்ளைங்க வந்து அவங்க தனியா தான் இருப்பாங்க, அப்பா அம்மா தனியா தான் இருப்பாங்க. இந்த கலாச்சாரத்தை அவங்க பிள்ளைங்க படிச்சிருவாங்க, அதனால அவங்க இங்க வரமாட்டாங்க. இதே அடுத்து வாலிபுலான பிறகு அங்கதான் லைஃப் பார்ட்னர் தேர்ந்தெடுவாங்க. இந்த நிலைமை தான் இப்ப லோத்துக்கு அவன் பட்டணத்துக்கு போய்விட்டான். அந்த உள்ள வாழ்க்கைக்குள்ள அந்த குடும்பம் பழகிருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அவங்க வழி இல்லை, இப்பொழுது இங்கதான் அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு காலத்தின் கட்டாயம். ஆனா அவங்க யாருன்னு வேற சொல்லுது தெரியுமா? 13:13 சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தாங்க. நினைச்சு பாருங்க, நீதிமானாகிய லோத்து எங்க போய் சம்மந்தம் பண்ண போறான் தெரியுமா? மகா பாவிகளாய் வாழக்கூடிய அவன் கல்யாணம் தான் பண்ணலாங்க, சம்பந்தம் பண்ணிட்டாங்க. அவன் பேச்சுவார்த்தை நடந்துச்சு. வேறமே சொல்லிருக்குது மருமக்கள் சொல்லி. இந்த சோதோம் அழிக்க போகும்போது தேவர்கள் சொல்றாங்க, உங்க வீட்டுல மருமக்கள் இருக்காங்கன்னா நீங்க சொல்லுங்க. அவன் போய் சொல்றான், இந்த மாதிரி ஆண்டவர் அழிக்க போறாரு, நீ எங்க கூட வந்துருங்கன்னு. உடனே அந்த 2 மருமகன்களும் பார்த்து சிரிச்சாங்க. அந்த அளவுக்கு வேதம் அழுத்தமாக ஆண் நண்பர் என்றோ பக்கத்து வீட்டுக்காரன் என்று சொல்லோ அப்படியெல்லாம் சொல்லுங்க, தெளிவாய் மருமகள். அப்படின்னா அந்த லோத்தின் பிள்ளைகளுக்கு அவன் நிச்சயம் பண்ணி விட்டாங்க. யார்கிட்ட? புறஜாதிகள்கிட்ட. அண்ட சராசரி ஆண்டவர்ல ஏகவா தேவனை ஆராதிக்கிறல்ல, எதெல்லாம் காட்டுறாங்களோ அதெல்லாம் கடவுள் சொல்லக்கூடிய அந்த இறை நம்பிக்கை உடைய சோதோமிலே அவன் தனக்கான மருமகன்களை தெரிந்து கொண்டான். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஆவிக்குரிய உறவை விட்டா எவ்வளவு சீர்கேடு வரும் என்பதுக்கு இதுதான் உதாரணம். இங்க உட்காந்துக்க உங்க ஒவ்வொருவருக்குமே ஒரு இடத்துல பரீட்சை பார்க்கப்படும், உங்க விசுவாசம் சோதிக்கப்படும். எப்படி வந்து பொன் சோதிக்கப்படுமோ அதே போல நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். எப்ப நினைக்கிறீங்களா? பிள்ளைங்களுக்கெல்லாம் பரீட்சை நேரத்துல அவ்வளோ நேரம் அந்த பிள்ளைங்க நல்லா படிக்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா ரிசல்ட் வந்தப்ப தெரியும் இது ஒண்ணும் இல்லை, சும்மாதான் புத்தகத்தை தலையிலா திருப்பி படிச்சிச்சு, அல்லது போனை நோண்டிட்டு இருந்துச்சு, அல்லது தலையோட போரை கொத்திட்டு தூங்குச்சுன்னு சொல்லி அன்னைக்குதான் அப்பா அம்மா தெரியும். அதே போல நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய விசுவாசத்தை பரீட்சை பார்ப்பதற்கான ஒரு நேரம் உண்டு. அது நினைக்கிறீங்களா? வியாதி படுக்கலையா? மூச்சு முட்டுதே, வானத்துக்கு பூமிக்கும், அந்த நேரமா? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இயேசுவே வேற மாதிரி தான் சொல்றீங்களா? இல்லைங்க, உங்கள் திருமணம் அல்லது உங்கள் பிள்ளைகளின் திருமணம் அங்கதான் பரீட்சை பார்க்கப்படும். எத்தனை பேர் புறஜாதியில திருமணம் பண்ணாங்க தெரியுமா? ஒரு 30 வருஷம் விசுவாசியா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க எங்க பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, ஐடில இருக்கா, ஆனா சர்ச்சுக்குள்ள வர பசங்க அப்படிலாம் படிக்கல, சும்மா டிகிரி தான் படிச்சிருக்காங்க. பொண்ணு கேட்டு வரவங்களாம் அவங்க தகுதியா இல்லை, அதனால அவங்க கூட ஐடில படிச்ச ஒரு மையம் இருக்கானா, சர்ச்சுக்கு வரேன்னு சொல்றாங்க. அதே போல இன்னொரு சொல்லுவாங்க, என் பையன் என்ன சொன்னா, அவன் புறஜாதி கல்யாணம் பண்ணி அவன் ஆதாயம் பண்ணிடானா, சர்ச்சுக்கு வரலாம். நீ சர்ச்சுக்கு வந்தா என்ன, நீ வராட்டி என்ன, உன் திருமணம் சீரற்றதான் மாறிவிட்டது. நீ என்னைக்கு புறஜாதியில சம்பந்தம் கிடக்க ஒரு சிந்தனையில தோன்றிச்சோ அன்றைக்கே அழிவு ஆரம்பமாகிவிட்டது. ஆண்டவர் அநேக பாவங்களை மன்னிக்கிறார். ஆனா எங்க தெரியுமா கொத்தாய் தேசம் அழித்தார் தெரியுமா? புறஜாதியில சம்பந்தம் கிடக்கும் போதுதான், அந்நிய நுகத்தில் அவிசுவாசத்தோடு பிழைக்கப்படும் போதுதான் ஆண்டவரின் அழிவு பயங்கரமா இருந்தது. அநேக நேரத்தை உணர்றது இல்லை, கொஞ்சம் விசுவாசத்துல வர்றாங்க, கொஞ்சம் வந்தாலும் நிறைய வந்தாங்க. திருமணத்துக்கு முன்பு
நீ சபையில இருக்கணும். இதை பார்த்தோன்னே சில பேர் நினைச்சிடக்கூடாது. அப்ப இப்பதான் ஒரு பையனை பேசிப்போம், டக்குன்னு ஒரு 6 மாசம் சர்ச்சுக்கு வர சொல்லி எல்லாம் சொல்லிடுறாங்க. 6 மாசம் வருவான், 7ஆம் மாசம் கல்யாணம் நடக்கும், 8ஆவது மாசம் மறுபடியும் போய்விடுவான். ஒன்றே ஒன்று சொல்லுங்க, எந்த வேகத்துல ஒருத்தர் இயேசுவை கல்யாணத்துக்காகவோ வேலைக்காகவோ வேறு எந்த உலக ஆசீர்வாதத்துக்காக ஏற்றுக்கொள்றானோ சபைக்கு வரணும், அதே வேகத்துல சபையை விட்டு ஓடி போவான். அது மாத்திரம் இல்ல, ஓடி போற சும்மா போனா 10 விசுவாசம் கூட்டிட்டு தான் போவான். யாராவது உங்க சபையில பொண்ணோ மாப்பிள்ளை கேட்டு வந்தாங்கன்னா அவங்க பாஸ்டர்கிட்ட கேளுங்க, எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரான்னு கேளுங்க, எத்தனை மணிக்கு வரான்னு கேளுங்க, குறிப்பா அவன் ஒழுங்கா தசமமாக போறான்னு கேளுங்க. ஏன்னா கற்புக்கும் பணத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒருத்தன் பணத்துல உண்மையா இல்லாவிட்டால் அவன் கற்பு உண்மையா இருக்கவே முடியாது. உண்மைங்க, பகிரங்கமான உண்மை. எனவே நம்ம மிகவும் அந்த திருமணத்தை காரணத்தை எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கேயும் அவனுடைய விசுவாசத்தை பரிசை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் வச்சு அவன் தோத்து போயிட்டான். நீதிமான் ஆனா அந்த பிள்ளைக வாழ்க்கையில அவன் கோட்டை விட்டுட்டான். இதற்கு என்ன காரணம்? அவன் ஆவிக்குரிய உறவை விட்டு அவன் போன அப்படின்னாலே அவன் தவறான ஒரு சம்பந்தத்தை கலத்தான். அடுத்ததாக என்ன நினைச்சுன்னா, ஒரு தவறான உறவு அவனுடைய குடும்பத்தில் ஏற்பட்டது. அது என்ன உறவுன்னு சொன்னா, இந்த 2 பிள்ளைகளும் தேசி பிள்ளைகளாய் மாறி போனாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தவறான உறவுக்கு என்ன காரணம்னா அந்த சோதோம் குமாரின் அழிவு தான் காரணம். ஏங்க சோதோம் குமாரா அழிஞ்சிச்சுன்னா, சோதோம் குமாரன் பாவம் தாங்க காரணம். ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் மகா பாவிகளா இருந்தான்னு சொல்லி. இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு நம்மளோட தேசம் பறந்து விருந்து காணப்படுகிறது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரான்னு ஒவ்வொரு இந்த ஸ்டேட்டுக்கும், இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு பட்டணத்துக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு உலகத்தின் அதிபதி இருப்பான். நீங்க எளிதா எண்ணிக்கொள்கிறீர்கள். நாம தினமும் ஆவிக்குரிய ஒரு யுத்தத்தை செய்தே ஆக வேண்டும். அங்க ஒரு ஆட்சி நினைச்சு என்ன ஆவினா, ஒரு விபச்சார ஆவி, ஒரு வேசித்தனத்தின் ஆவி அந்த தேசம் முழுவதும் பரவி இருந்துச்சு. இது எனக்கு புதுசா இருக்கா? எல்லா இடத்துலதான் நடக்குது தெரியல. வேசித்தனா ஒரு ஆணும் பெண்ணும் முறையற்று நடப்பதா வேசிக்கணும். இங்க அதையும் கடந்தது. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம்னா, அவர்கள் ஓரின சேர்க்கையாளராய் காணப்பட்டார்கள். இதை வாசிப்போம். 19 அதிகாரம் 4-8. அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். போதும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு 2 தேவதூதர்கள் வர்றாங்க. அந்த 2 தேவதூதர்கள் பொதுவாக வந்து சொல்லணும், ஏஞ்சல் மாதிரி இருக்கணும். ஏஞ்சல்னா நம்ம பெண்ணு நினைச்சுக்கணும். ஆனா அது ஆண் தத்துவம் தான். நம்ம இதுல ரொம்ப கன்ஃபியூஸா பட வேண்டியதில்லை. ஏன்னா அநேக இடங்கள்ல வந்து கர்த்தர் இருக்கும், சில கர்த்தருடைய தூதன் இருக்கும். ஆனா அவங்க வந்து ஒரு ஆள் தத்துவத்தை வந்து இருப்பாங்க. இங்க 2 ஆண் மகனை போலதான் அவங்க வீட்டு தேவர்கள் வந்துட்டாங்க. உடனே இதை யார் அறிஞ்சுட்டாங்கன்னா, அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் அறிஞ்சு கொண்ட 4ஆம் வசனத்துல, அவர்கள் படுக்கும் முன் சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானாவது சேர்ந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு. இந்த இடத்துல ஒரு நடுத்தர வயதுல மட்டும் இல்லைங்க, வாலிபனுக்கு வாழ்க்கையை பத்தி என்னங்க தெரியும், பாலுகளை பத்தி என்னங்க தெரியும். அவன் வரான், கிழவன் வரான். எதுக்கு அந்த 2 பேரும் வெளியே விடுங்க, அவர்களுக்கு நாங்கள் தீமை செய்வோம். இவங்களுக்கு நன்மை, அவங்களுக்கு தீமை. இப்படிதானே? அவ்வளவு அர்ச்சனை பாத்தீங்களா? நம்ம ஈஸியா இந்த சாப்டர்ல படிச்சுட்டு போயிடலாம். சோதம் குமார் அழிச்சு ஆண்டவர் கோபம் வந்தாரு. ஏன் கோபம் கொண்டாரு, எதற்கு கோபம் கொண்டாருன்னு சொல்லி நம்ம வரிக்கு வரி ஆராய்ந்து பார்க்கணும். இந்த வேதம் திட்டம் தெளிவா சொல்லுகிறது. அந்த தேசத்து ஜனங்கள் ஆண்கள் இவன் வீட்டை சுத்திட்டாங்களாம், அவங்க 2 பேரும் வெளியே கொடுத்துட்டு சொல்லி உடனே நீதிமான அல்லவா, உடனே வெளியே வந்தாராம். வெளியே வந்து கதவை சாத்திட்டாரா, நீங்க என் வீட்டுக்கு வந்த விருந்தினர்கள் ஒன்றும் செய்யாதீங்க. என்ன, என்கிட்ட புருஷன் அறியாத 2 கன்னி பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்களை குழந்தைங்க விடுறேன், இந்த தகவங்க சொல்லுவான். ஆனா ஆண்டவரை நேசிச்சனால இவர்களுக்கு தீங்கு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி, ஏன்னா இயல்பு, ஒரு ஆண் பெண் ஆணை விரும்ப இயல்பு, இது கர்த்தர் ஏற்பாடு. எனவே இந்த பெண்களை கொடுத்து என் பிள்ளைகளை விடுறேங்க. ஆனா பாவத்தின் அகோரம் எங்க வெளிப்படுச்சமா, பாவத்தின் உச்சம் எப்ப தேவனுடைய சன்னிதானத்தை எடுத்துமா, அவங்க பெண்ணு வேணான்ட்டாங்க. இந்த கண்ணி பண்ண வேணாம், இந்த 2 ஆண் வேணும் என்றான். இதுக்கு மேல கவனமா இருப்பாங்க. சில நேரம் நினைச்சுக்கோல, பயங்கரம். நம்ம வீட்டு கதவை கட்டாத வரைக்கும் பாவம் பாயாசத்தை போல இருக்கும். இன்னைக்கு தப்பு பண்ணிட்டேன், ஒண்ணும் நடக்கல, நாளைக்கு இதை பண்ணி பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒண்ணும் நடக்கல. அநேக நேரங்கள நான் சொல்றேங்க, நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், நம்ம அழிந்து போகாமல் இருப்பது காரணம் நமக்கும் தேவனுக்கு
நமக்கு இல்ல, ஒரு கை இருக்குங்க, அந்த கையில ரத்தம் வருதுங்க, அதான் இயேசுநாதருடைய கைங்க. அந்த கைக்கு பேரு கிருபை கை. அதுதான் மூடிட்டு இருக்கு. அது ஒரு நாள் விலகும். அதுதான் விலக போகுது. அதுதான் நீ விலக போகுது. இவ்வளவு நாள் நான் சொல்றேன், புறச்சாரியா இருக்கட்டும், யாரா இருக்க, அவங்க ஆண்டவரின் படைப்புங்க, அவருடைய சாயலால் உருவாக்கப்பட்டவங்க. அவங்க அழிவது ஆண்டவர் பிடிக்காதுங்க. அவங்க மண்ணோட மண்ணால் சாய்வது பிடிக்காதுங்க. நம்பிக்கை இல்லாத கல்யாணம் வந்து போவது ஆண்டவர் பிடிக்காதுங்க. தருணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, கூட்டிக் கொண்டே இருப்பாரு. மரத்தை பார்க்கவும் சொன்னாங்க, அந்த எஜமான சொன்னாரு, இந்த வருஷம் இருக்கட்டுங்க, அடுத்த வருஷம் இந்த வருஷம் இருக்கட்டுங்க. இப்படிதாங்க தாண்டி 26 வந்திருக்கோம். 2026 வருவது நம்முடைய சரீர பலன் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய உணவு பழக்க வழக்கம் அல்ல, நம்முடைய எக்ஸசைஸ் அல்ல. இது எதுவுமே இல்லை. ஆண்டவர் கிருபை மாத்திரமே. கிருபையின் கீழா இருக்கோங்க. அங்கேயும் இருந்துச்சுங்க. ஆண்டு உடனேலாம் அழிக்கலைங்க. அநேக ஆண்டுகளாக சோதம் குமோரா பட்டணத்தார் இந்த அக்கிரமத்தை செய்து கொண்டே இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனா ஆபிரகாமுக்கு புறப்படும் போது அடுத்த வசனத்துல வேதம் சொல்லுது, அவரு மகா பாவிகளா இருந்தாங்க. அவன் அட்லீஸ்ட் இங்க வந்து ஒரு 20 வருஷமா இருக்கும் இல்லைங்க, 10 வருஷம் கூட கிடைக்க, 10 வருஷமா அந்த பாவத்தை பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆண்டவரால் தாங்க முடியல, அழிக்க வேண்டும் என்று சொல்லி முடிவை பண்ணிவிட்டார். அப்பதான் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த அழிவுக்குள் இருந்து மீட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உதவுறார். காரணம் என்ன, இந்த கும்பலுக்குள்ள தான் இருக்கான், அவன் தவறாதான் தெரிஞ்சுட்டான். ஆனாலும் அந்த இடத்துல இருந்து கொண்டே இவன் நீதிமானாயிருந்தா தன்னுடைய வாழ்க்கையை அவன் பரிசுத்த குலைச்சாங்க. இப்பயும் உங்களுக்குள்ள எதிர்மறையான இன்னொரு காரியம் வரும். அப்ப இல்லைன்னா சிஸ்டர், நாங்க இருக்க ஊர்ல உள்ள ஜனங்களாம் எப்படி இருந்தாங்க, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே இவர் தவறு பண்ணா அதற்கான பலனை நான் சொல்லதான் போறேன். இங்கே இவன் நீதிமானா இருந்தபடினாலே இவன் நிமித்தம் இவன் குடும்பம் காக்கப்பட்டது. ஆனால் சோதம் குமாரா அழிக்கப்பட்டது. அந்த அழிவுக்கு என்ன காரணம், இவர்கள் செய்த இந்த பாவம். இப்பொழுது ஆண்டவர் கிருபையினால வந்து என்ன செய்றாரு, லோத்துல சொல்றாரு, நான் அழிக்க போறேன். எப்படி அழிக்க போறேன்னு சொல்லி பார்த்தா 19:24. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போடுவார். இதுல பாருங்க, ஆண்டவர் எப்படி அழிக்கிறாரா, ஆண்டவருடைய அழிவுலாம் பாத்தீங்கன்னா வேதம் முழுக்க பயங்கரமா இருக்கும். நோவா காலத்துல உள்ள ஜனங்கள் எப்படி அழிச்சாரு, ஜலத்தினால், பிரளயத்தினால் ஆண்டவர் வந்து அழிச்சாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் வித்தியாசமா வந்து ஆண்டவர் வந்து நீங்க அழிக்கிற சிலர் வந்து இன்னொரு அந்நிய ராஜாக்கள் கையில ஒப்பு கொடுப்பாங்க. அவங்கள படாத படி சித்திரவதை படுத்தி நெகத்தெல்லாம் பிச்சு கண்ணெல்லாம் உண்டாக்கி சங்கிலியை போட்டு தெருவா இழுத்துட்டு போய் சிறையில் அடைக்கப்பட்டு பல விதமான காரியங்களும் ஒப்பு கொடுப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம சொல்றது அந்த அன்பான ஆண்டவரா, இரக்கமான ஆண்டவரா, மன்னிக்கிறது அவரே தான். இது நாணயத்தின் ஒரு பக்கம் தான். இந்த ஒரு பக்கத்தவே நம்ம சொல்லிக்கொண்ட காலத்தை ஒப்பேது கொண்டிருக்கோம். இன்னொரு பக்கம் உண்டு, அதுதாங்க இது. இப்ப அவர் அழிக்க திட்டம் பண்ணிவிட்டார், லோத்துட்ட சொல்லிட்டாரு. ஆனா லோத்துக்குமே ஒரு மனசுல ஒரு சஞ்சலம், டக்குன்னா உடனே கிளம்புறாரு, அப்படியே தாமதிச்சுட்டே இருக்காரு. ஒருவேளை அடுத்து இன்னொரு செகண்ட் சொல்லணும், சரிப்பா உங்க வீட்டை சுத்தி எப்படி கிதியோர் ஒரு டெஸ்ட் வச்சார்ல, தண்ணி இதுல மட்டும் படணும், அடுத்து படக்கூடாது, தண்ணி அதுல மட்டும் போட்டு இதுல படக்கூடாது. அப்படி ஆண்டவரு எப்பா உன் வீட்டை மட்டும் ஒரு பவுண்டரி போட்டுரு, அங்க மட்டும் அக்கினியும் கந்தகமும் கல்வலையும் விடாது, நீ சேஃபா இருந்துக்குவ, ஏன்னா நீ நீதிமானவங்க, உன் மனைவி பிள்ளைய எப்படி தெரியாது, உனக்காக குடும்பத்துக்காக அப்படியெல்லாம் சொல்லுவாரோன்னு நினைச்சிருக்கான். அதனாலதான் தாமதிக்கிறான். அதை ஆண்டவர் தாமதிக்கலைங்க, அவர் முடிவு பண்ணிட்டா அது யாராலையும் ஒன்றும் பண்ணவே முடியாது. உடனே என்ன செய்றாரு, அந்த 2 தேவர்களை விட்டு வெளியே கூட்டுறாங்க. அவங்க கையை பிடிச்சு கொண்டு நினைச்சாங்க, பட்டணத்திற்கு வெளியே விட்டு விட்டார்கள். அதை வாசிப்போமா, 17 வாசிங்க. அவர்கள் வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, அந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். அப்போதும் 16 வாசிங்க. அவன் காவலித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். இந்த இடத்துல மருமகன் வந்தாங்களா, ஏன் வரல?
அவங்களுக்கு யாருமே தெரியாது, ஆண்டவனே யாருமே தெரியாது. அவளுக்கு 2 பிள்ளைங்க தான். அந்த 2 பிள்ளைங்க அவங்க நல்லா ஜாலியாக பேசிட்டு வச்சுட்டு ஊரை சுற்றி தான் இருந்திருப்பான ஒழிய அந்த கல்யாண நாளை நினைச்ச கனவு தான் கண்டுருப்பான். இப்போ திடீர்னு ஒரு பாட்டுக்கு வந்துட்டு ஆண்டவர் அழிக்க போறாரு, அவருக்கு பாவத்தை பார்க்க சுத்தம் கண்டாரு, அவன் நீங்க வாங்கப்பான்னு கூப்பிட்டாரு. ஒரு கூப்பிட்டா நம்மளாம் போயிருந்தாரு. அங்க என்ன ஆனார்கள்? பசுமாமானார்கள். இவங்களை என்ன செஞ்சாரு? வெளியே விட்ட உடனே அந்த ஆண்டவர் தன்னுடைய நியாய தீர்ப்பை துவக்கி விட்டார். என்ன நடக்குது பாருங்க, கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் பரிசீலனை பண்ணி, இந்த இதை யாரும் பண்ணலைங்க. எந்த ஒரு சயின்டிஸ்ட் பண்ணல, எந்த அரசியல்வாதி பண்ணல, பண்ணவும் முடியாது. இப்பேற்பட்ட ஒரு அழிவை பண்ணக்கூடியது வல்லமை உடையவர். வல்லமை என்பது ஆக்குவதற்கு மாத்திரம் வல்லமை, அழிப்பதற்கும் வல்லமை என் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் உண்டு. அக்கினிய அப்படியே பரிசீலிக்கிறார், அப்படியே மலை மாதிரி பொழிதான். இதெல்லாம் நம்ம யோசிச்சே பார்க்க முடியாதுங்க. நம்ம எல்லாமே பெண்கள் தான். கண்டிப்பா நம்ம சமயக்கட்டை இந்த கையில சூடு வாங்காம இருக்க மாட்டேன். என் கையில பாத்தீங்கன்னா அப்படியே வீர தழும்பு மாதிரி இருக்கும். டெய்லி ஒரு கடுகாக இருக்கும். ஏன்னா நான் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு சுத்தப்படுத்துற ஒரு வியாதி இருக்கும். எனக்கு பண்ணிட்டே இருக்கும், டக்குனு க்ளீன் பண்ணிருக்கேன். அப்படி ஒரு சுத்தின தடவை கிட்ட ஒரு சொல்லுவாங்க, பார்த்துங்க குக்கருக்கு இழுத்துக்குவோம். இப்படி பண்ணும்போது இப்படி இருக்கும். அந்த மாதிரிதான் இருக்கும். நமக்கு தெரியுங்க, ஆண்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த அக்கினியின் அகோரத்தை நம்ம ஒரு முறையாக ருசித்திருப்போம். இங்க சும்மா ஒரு சின்ன சூடு இல்லைங்க, ஒரு மெழுகுவர்த்தின் சூடு இல்லைங்க, அதுவும் எரியும். ஆனால் இந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படி அழிச்சா தெரியுமா? அக்கினியின் மலையை கொண்டு அது என்ன செஞ்சாரு? அக்கினியும் கந்தகத்தையும் என்ன செஞ்சார்? ஆண்டவர் வாழ வருஷிக்க பண்ணினார். பொதுவா எது வருஷிக்க பண்ண தெரியுமா? மழைதான் வருஷிக்க பண்ணும். நாம் வாழ்வதற்கு, குடிப்பதற்கு, நம்முடைய ஆகாரத்தை நாம் விளைவிப்பதற்கு ஆண்டவர் வானத்திலிருந்து எதை அனுப்புவாரா? தண்ணீரை அனுப்புவாரு. நோவா காலத்து கூட அழியும் போது அப்படிதான். வானத்தின் மதகுகள் திறந்தது, பூமியின் நீர் ஊற்றுகள் திறந்தது. இப்படிதான். அன்னைக்கு தண்ணி இல்லை. ஒன்றே ஒன்று சொல்றேங்க, அழிவுல வித்தியாசமான அழிவு. சில அழிவுகள் தப்பிச்சலாம், சில விபத்துகள்ல கூட ஏற்பட்ட விபத்து கூட நம்ம தப்பிச்சிட முடியும். ஆனால் நீருக்கும் நெருப்புக்கும் ஒருத்தர் தப்பவே முடியாது. சில பேரு அப்பா அம்மா மிரட்டுறேன், புருஷனை மிரட்டுறேன், அந்த ஆவியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த ஆவி இன்னைக்கே விரட்டிருங்க. தற்போது நான் போய் தீய வச்சுக்க போறேன், நான் போய் தூக்கு போட போறேன், நான் மருந்து குடிக்க போறேன். நீ சும்மாதான் செய்வ, சொல்லுவ, ஆனா செத்தே போயிடுவா. ஏன்னா அந்த மாத்திரை தெரியாது, நீ சும்மா டிராமா போடுறேன்னு. அந்த கயிறுக்கு தெரியாது, விளையாட்டுக்கு பண்றேன்னு சொல்லி. அந்த தீக்குச்சிக்கு தெரியாது, ஓ நம்ம சும்மாதான் மிரட்டுதுன்னு சொல்லி. அது தன் வேலையை முடிச்சுட்டு அவர் போயிட்டே இருக்கும். நீருக்கும் நெருப்புக்கும் அவ்வளோ ஒரு வலிமை இருக்கு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சுலங்க, உலகத்தை உலுக்கின சுனாமி. இந்த சுனாமின்ற வேர்டை யாரும் கேட்டதே இல்லைங்க. ஆனா அந்த வார்த்தை கேட்க வைத்தார் ஆண்டவர். நீங்கள் தெரிஞ்ச, நான் திண்டுக்கல் சொந்த ஊரு, அங்க ஒருத்தர் வேளாங்கண்ணிக்கு போனாரு. குடும்பமா தான் எல்லாம் போனா கணக்கு நிற்கும் போது சுனாமி தான். அதுக்கு அறிவிப்புலாம் கொடுத்து வராது. ஒரு அழிவு வருதுன்னா சொல்லிட்டு இன்னைக்கு நாளைக்கு இப்படி வருவேன் அப்படி அதெல்லாம் வராது. அது வரும், வந்துட்டு இந்த வேலையை முடிச்சு போயிட்டே இருக்கும். அப்படிதான் சுனாமி வந்துச்சு. எல்லாம் ஆளாலும் ஓட ஆரம்பிச்சாங்களாம். அப்ப எப்படி இருந்துச்சு? அப்ப அப்படி ஓடவும் எல்லாமே இறந்து போயிட்டாங்க. இவர் ஆம்பளைனால வேற ஓடி எப்படி தப்பிச்சு தென்னை மரத்தை ஏற்றான்னு சொன்னாரு. அது எப்படி வந்துச்சுன்னா, 8 தென்னை மரத்தை நட்டமா நிப்பாட்டி வச்சா எப்படி இருக்கும்? ஒரு தென்னை மரத்தை வேற ஒரு பெருசு, இதோட பெருசா இருக்காங்க. அது மாதிரி 8 தென்னை ஒண்ணு மேல சர்க்கஸ்ல நிப்பாட்டுவாங்கல்ல, அப்படி நிப்பாட்டி அது நடந்து வந்துதான். தென்னை மரம் இல்ல, தண்ணி நடந்து வந்துதான் கோடிக்கணக்கான ஜனங்களை அது வாரி தன் வாய்க்குள் போட்டுக் கொண்டது. அநேக விதவையானாங்க, அநேக பிள்ளைகள் அனாதையானாங்க, அனைவரும் மனவேற்று போனாங்க, அநேக சொத்து சோகங்களை இழந்தாங்க. இது தண்ணீருக்கான அதன் குணம். நாங்க சொல்றது நெருப்பு, நெருப்பையும் கந்தகம். இதை தாங்க விட்டாரு. ஏன் தெரியுமாங்க? தேவனுடைய பார்வையில எது பொல்லாப்போ அப்பொழுது ஆண்டவர் அதை கொடூரமாய் அழிப்பார் என்பதற்கான ஒரு சாட்சி தான் இந்த லோத்தினுடைய குடும்பத்தில் நடந்துச்சு. இப்படி நடந்துச்சு. அவர் அழிந்து போனார்கள். போனாங்க, எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க. 4 பேர் போறாங்க, ஓடிட்டே இருக்காங்க. அப்ப உடனே தேவன் சொன்னா, நீ பின்னிட்டு பார்க்காதீங்க, உன் ஜீவன் தப்ப நீ ஓடிப்போ. இந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாங்க, உங்க ஜீவன். காமனா சொல்லல, உன் குடும்பத்தினுடைய ஜீவன் சொல்லுங்க. உடனே ஒன்று சொல்லுங்க, உங்க வீட்டுல குடும்பம்லாம் இருக்காங்கல்ல, இல்ல கணவன், பிள்ளைங்க, மாமியார், மருமகள், யாரா இருக்காங்க. ஆனா உங்க ஜீவனை தப்பிக்க நீங்க தாங்க போட்டு. யாரும் குறை சொல்லாங்க. இந்த மட்டும் என் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் தேவ தூதனா இருந்திருப்பேன். நான் மட்டும் இந்த குடும்பத்துக்கு மருமகளா இருந்தா நான் காபிரியல் தூதமா இருப்பேன். நீ எங்க போனாலும் இருக்க மாட்டேன்.
உன் ஆத்துமாவுக்கு நீ தான் பொறுப்பு. ஏன்னா நீ எங்க வாழணும், எந்த சபைக்கு போகணும், யாருக்கு போதகரா இருக்கணும், யாருக்கு தாயா நீ இருக்கணும், யாருக்கு பாட்டியா இருக்கிறது நீங்க தீர்மானிக்கல. தேவன் நீ பிறப்பதற்கு முன்பதாக எல்லாருடைய திட்டம் பண்ணி விட்டார். இருக்கிறத எடுத்துக்கொண்டு அணைச்சிட்டு ஓட பாருங்க. காரணம் சொல்லாதீங்க. இங்க வர்றதுக்கு முன்பாக வரைக்கும் நீங்க காரணங்களை சொல்லிட்டு இருப்பீங்கன்னா அது இங்கே கலட்டி வச்சுப்போங்க. தனியா போங்க. உனக்கு ஒரு ஆத்மா உண்டு, உனக்கு ஒரு நியாயத்துக்கு உண்டு, உனக்கு ஒரு தேவன் உண்டு, உனக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. யாருக்காகவும் எதுக்காகவும் இழந்துறாங்க. இங்க தெளிவா அந்த தேவன் சொல்ல கர்த்தர் சொல்றா, உன் ஜீவன் தப்ப ஓடி போடு. அந்த பிள்ளைங்க ஓடுறாங்க, அவர் ஓடுறாரு, இந்த மாவு ஓடுச்சு, எவ்வளவு தூரம் ஓடுச்சுன்னு தெரியல. ஆனால் மனமும் மாம்சம் விடல, கண்கள் நிச்சயம் விடல. ஏன்னா பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு பெண்ணு ஒரு வீடு என்னாச்சுன்னு பார்த்தாலோ, ஆடு என்னாச்சுன்னு பார்த்தாலோ, காடு என்னாச்சுன்னு பார்த்தாலோ, ஃப்ரிட்ஜ்ல வச்ச பாலு மாவு என்னாச்சுன்னு பார்த்தாலோ, ஒருவேளை பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்ச அந்த ஃப்ரிட்ஜையை வாஷிங் மிஷின் பக்கத்து வீட்டுக்கார தூக்கிட்டு போறன்னு பார்த்தாலோ, என்னத்துக்காக பார்த்தா தெரியல, திரும்பி பார்த்தால் பார்த்தவள் பார்த்துட்டே தான் இருக்கா. இன்னைக்கு போனாலும் பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. 1000 வருஷம் கிடந்தது, ஆண்டவர் கொஞ்சம் கூட டர்ன் பண்ணல, கொஞ்சம் கூட டர்ன் பண்ணல. எதுக்கு தெரியுமா? இன்றைய தலைமுறைக்கு சாட்சிங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு புனித பயணம் போறாங்கல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்களா, ஏசு இங்கதான் பிறந்தது, கைடு இங்க காட்டிட்டு போனான், இன்னொரு கைடு போய் அங்க காட்டிட்டு போனான். ஒருத்தர் சொல்லுவாங்க ஏசு இங்கேதான் வந்து சிலுவையில் தொங்குனான்னு காட்டுவானா, இன்னொரு கைடு ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டிட்டு போனா. அது ஏதோ ஒண்ணு இருக்குங்க அதுலங்க. ஆனா அந்த உப்பு தூண் மட்டும் என்றைக்கு நின்றதோ அது இன்றைக்கு நின்று கொண்டுதான் இருக்கிறது. எதற்கு அடையாளம் தெரியுமா? கீழ்ப்படியாமைக்கு அடையாளம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காததுக்கு அடையாளம், உலகத்தை விரும்பினதுக்கு அடையாளம். அவள் இன்றைக்கு திரும்பினபடியா இருக்கா. அவ பார்த்துட்டு தாங்க இருக்கா, அதை பார்த்துட்டு தான் இருக்கா. ஆனா அந்த கண்ணில் ஜீவன் இல்லை, கண்ணில் ஜீவன் இல்லை. நிறைய பேர் செத்த பிறகு டக்குன்னு கண்ணை மூடுவாங்க பாத்தீங்களா, கண்ணுக்காக இழுக்குவாங்க. ஏன்னா அந்த கண்ணு பார்த்துட்டே தான் இருக்கும். அது உடனே கண்ணை மூடலைன்னா கண்ணு பார்த்துட்டே தான் இருக்கும். அந்த அம்மாக்கு கண்ணு திறந்துட்டு பார்த்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் திறந்த மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பார்த்துட்டு இருக்கோங்க? யாருக்கு ஆண்டவர் பேசுறான்னு தெரியாது. நீங்க எதையாவது தேவனுக்கு பிரியமில்லாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இன்றைக்கு அந்த உலகத்தை விட்டுட்டு, நபரை விட்டுட்டு, வேறு ஏதாவது பணமோ பொருளோ ஆசை வந்தா அதை விட்டுட்டு உன்னத தேவனை பாருங்க, உயர்ந்தவரை பாருங்க, பரிசுத்தரை பாருங்க, உங்களை நேசிக்கு ஒருவரை பாருங்க. அவர் கீழ்படிய அவர் திருத்தினால் மாறி விட்டார். இவங்க போறாங்க, போய் கொஞ்ச நாள் அங்க இருக்காங்க, அடுத்த மலையில போய் குகையில இருக்காங்க. இப்பதான் வந்து என்ன சொன்னாங்க, பெரியவங்களுக்கு ஒரு ஞானோதயம் வருது. என்னன்னா, நம்ம மலைக்கு வந்தோம், ஒரு மனுஷ மக்களை பார்க்க முடியல, நமக்குலாம் இந்த காலத்துல கல்யாணம் நடக்குமான்னு தெரியல, எனவே நம்ம என்ன செய்வோம், இங்க இப்ப ஒரே ஆம்பளை அப்பா தான், அப்பாவுக்கு குடிக்க கொடுத்து முதல் நாள் போயிட்டு வரலாங்க, போயிட்டு வந்துட்டா. அடுத்த தங்கச்சி என்ன செஞ்சுக்கணும், அடுத்த நாள் போக சொல்றான், இல்லையா போகக்கூடாது, நம்ம பரிசுத்த தேவனை ஆராதிப்போம். அப்பா வந்து ஒரு பரிசுத்தவான், நம்முடைய தாத்தா ஆபிரகாம் ஒரு ஆண்டோட அழைப்பு ஏற்றவரு, நமக்கு சத்தியம் தெரியும், இது தேவனுக்கு பிரியமில்லாத தகாத பாவம் அப்படின்னு சொல்லல. சொன்னாலா அடுத்த வசந்தம் அவளும் போனா அதே ஒரு பாவம் பண்ணிட்டு வந்தான். இவங்களுக்கு சில நாள் கழித்து அவள் கர்ப்பவதி ஆறாங்க, தன்னை பெற்ற தகப்பன் மூலமாகவே கர்ப்பிணியான பெண் பாருங்க. அவன் 2 பிள்ளை பிறக்குது. அந்த மூத்தவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது, அவன் மோவா. 2வது பெண்ணுக்கு பிறகுறது அவங்க வந்து அம்மோன். உங்களுக்கு தெரியுமாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆபிரகாம் சந்ததி புறப்பட்டு எழுத்து விட்டு புறப்பட்டு அவங்க கானானில இன்னும் பல தேசங்களை குடியேறாங்க. எங்கெங்கெல்லாம் குடியேற போறாங்களோ அங்க அநேக ராஜாக்களால அவங்களுக்கு அந்த தேசத்து குடிகளால அவங்க பிரச்சனை வச்சு அவங்க அதிகமா இவங்களுக்கு மண்ணை குறைச்சா யாருன்னா தெரியுமா, இந்த மோவாபியர்களும் அம்மோனியர்களா. நீங்க நினைச்சு பாருங்க, இவன் செய்த தவறு எத்தனையோ ஆண்டுகள் கழிச்சு தலைமுறைகளுக்குள்ளாய் ஒரு பெரிதான ஒரு சண்டையை கொண்டு வரதா காணப்படுகிறது. இந்த தவறான உறவுக்கு என்ன காரணம்னா லோத்துடைய தவறான தேர்ந்தெடுப்பு. இந்த நாளில் இவரோட கதையை முடிச்சுட்டேன், அடுத்த கதைக்கெல்லாம் போவோம். இந்த லோத்தின் மூலமா நான் கதாபாத்திரத்தின் மூலமாக அவரோடு கூட பேசுவேன். அவர் தன் ஆவிக்குரிய உறவை விட்டு உலகத்தோடு கூட ஒரு உறவை வைத்தார். அதனால் தவறான சம்பந்தம் கிடைத்தார், தவறான உறவு ஏற்பட்டது, தவறான ஒரு சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததியை இந்த பூமிக்கு விட்டு சென்றார்.